ஹே காய்ஸ், பரிதாபங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்காங்க 7 hours முன்னாடி. ஹவுஸ் ஒய்ஃப் பாவங்கள் லாஸ்ட் வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. என்னங்க துணியெல்லாம் அப்படியே போட்டு கும்பலா கிடக்கு. என்ன இல்லங்க, அது கொஞ்சம் வேலை எடுத்து வை, மடிச்சு வச்சிட வேண்டியதானே. எல்லா கேரக்டருக்கும் நம்ம செட் ஆகாப்புல. எல்லா கேரக்டருக்கும் நம்ம செட் ஆகாப்புல. எல்லாம் எடுத்து வீட்லயாவது போட்டு மடிக்கலாம். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். வீட்டுல தானே இருக்க, இத கூட செய்ய முடியாதா? வீட்டுல இருந்துகிட்டு நீங்க பண்ற அட்டூழி. என்ன இப்ப என்ன பாத்திரத்தை எப்படி கழுவுறதா? அப்ப நான் என்ன பண்றது? நான் கழுவிடுவா பேசாம. என்னங்க ஏங்க கோவம்? பாத்திரம் காலையில இருந்து கிடக்குது, வீட்டுல தானே கிடக்குற. இருங்கங்க, ஒவ்வொன்னா தானே வர. வீட்டுல இருக்க ஒரு பாத்திரம், அவ்வளவு பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு. என்ன பண்ற நீ? வீட்டுல தானே இருக்க. புரியல எனக்கு ஒண்ணு எடுத்து பெட்ல போட்டு வச்சிட்டாங்க. காஞ்ச துணியை பூரா எடுக்கல. நீ அது என்ன சொல்ல வீட்டுல இருக்க, நீ வீட்டுல தான் இருக்க. ஆனா இந்த சிம்பிள் வேலையை கூட எடுத்து உள்ள கூட போட முடியாது. அடிக்கிறதே போனா மடிக்கலாம், உள்ளதுக்கு போடணும்ல. இவங்க ரெண்டு பேரோட இந்த பார்ட்னர்ஷிப் யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. ரெண்டு ஏங்க நீங்க எங்க மாப்ப போட்டு பண்ணிட்டு மாப் போட்டு ஒரு வாரம் ஆகுது. நீயும் போட மாட்டேங்கிற, நானே போடுறேன். இல்லங்க, நான் நீ பண்றேங்க. வீட்டுல வேலைய முடிச்சிட்டு வரேங்க. நீ வீட்டுல தானே இருக்க. பார்க்கலாம்ல, மாப் போடலாம்ல. மாப்பு போடுறத விட என்ன வேலை? 3 என்ன 1 2 3 இருக்க. வீட்டுல சும்மா இருக்கு, இதெல்லாம் பண்ணி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அதை பண்ண முடியல உங்களுக்கு. கைஸ், மாப்பு கூட பிஎன்ஜி தானா? இப்போதான் நான் பார்த்தேன். பாய்களா, எந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கிரீன் ஸ்கிரீன், அவ்வளோதான். ஃபுல் சோஷியல் மீடியா அங்கே கண்ட்ரோல். ஓடு. எதுக்கு இப்ப அடிச்ச? என்னடா நினைச்சுக்கிருக்க? என்னைய பார்த்தா கேன மாதிரி தெரியுதா உனக்கு? அப்படி எல்லாம் தெரியல. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்பையில இருந்து. வீட்ல தானே இருக்கேன்னு குத்தி காமிச்சு பேசுறேன். குத்தி காட்டலாமா? குத்தி எடுத்து குத்தி காமிச்சு பேசுறீங்க. அது சும்மா துணி இருக்கு. வீட்ல சும்மா இருக்கேன்னு நினைச்சியா? காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறேன். 7 மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன், காபி போடுறேன். உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் காலை சாப்பாடு ரெடி பண்ணணும். இந்த இன் பிட்வீன் கேப்புக்குள்ள உங்க அப்பா அம்மா காப்பி கேட்பாங்க. அந்த காப்பியை போட்டு கொடுக்குற கேப்ல மதிய சாப்பாட்டுக்கான காய்கறியை வெட்டி மதிய சமைச்சுக்கிறப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு உனக்கு சாப்பாடை போட்டு உன் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள 3 மணி ஆயிரும். அதுக்குள்ள காலையில இருந்து சேர்த்து வச்ச பாத்திரம் எல்லாம். எனக்கு டவுட், இதெல்லாம் ஒரு வைப்பா இருந்தா பண்ண வேண்டிய கடமைகள் தானே இல்லையா? அது வேலை கேட்டகரியில வருமா இல்ல கடமைகள் கேட்டகரியில வருமா? புரியலையே. சேர்ந்துரும். அதை திளக்கி பாக்குறதுக்குள்ள இருக்கிற கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்க போடணும். இந்த கேப்ல உங்க அப்பா அம்மா டீய போட்டு கொடுமா, டீய போட்டு கொடுத்தா அதுல ஐயோ, அந்த வாய்ஸ் சேஞ்ச் பாத்தீங்களா கைஸ்? உங்க அப்பா அதை குடிச்சு விட்டு என்னம்மா ஏலக்காய் கம்மியா இருக்கு அப்படியும் பாரு, அதுல ஏலக்காவை போட்டு திருப்பி அந்த ஆளுக்கு டீய போட்டு கொடுக்கணும். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு பார்த்தா உங்க அம்மா ஏமா வீடான வீட்டுல விளக்கு வைக்கலையான்னு ஒரு கேள்வி கேட்கும். அதுக்குள்ள நான் குளிச்சு முடிச்சிட்டு விளக்கு வைக்கணும். விளக்கு வச்சு முடிக்கிறதுக்குள்ள நைட்டு சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கா. அதெல்லாம் முடிச்சு நைட்டு 12 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் காலை 7 மணிக்கு இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நீ கேள்வி கேட்கிறியா? இதே சைக்கிள் தானே அவங்க அம்மா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. எங்க அம்மா பண்ணும்போது எங்க போய் ஹெல்ப்பா பண்ணாங்க. இல்ல இது உங்க டேன், இது நீங்க பண்ணு. இப்போ அவ்வளவுதான். நான் சும்மா இருக்கேனா? சொல்லுங்க, நாங்க சும்மா இருக்கமா? பெண்கள் ஒற்றுமை ஓங்குங்க. பெண்கள்லாம் வாங்க, பெண்கள் இந்த கேள்வி கேளுங்க. மாப்பிள்ளை தான் தனியா பேசணுமா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? என்னன்னு? அதுதான் ஐயோ. இல்ல, உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேலைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா உட்கார முடியாது. கைஸ், வேலைக்கு போற பொண்ணுங்களை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? வேலைக்கு போற சந்தோஷம் தானே? வேலைக்கு போனாதான் கல்யாணம் பண்ண நம்ம சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னா கல்யாணம் நடக்காது, அது வேற. வேற வேலைக்கு போறோம்னு சொன்னா டபுள் ஓகேன்னு சொல்ல வேண்டியதுதான். யாரு வேண்டான்னு சொல்ல போறேன்? எந்த முட்டா பாய் வேண்டான்னு சொல்ல போறோம்? எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுன்னு பிறந்துட்டா அதுவும் ஈக்குவலா படிக்கும் போது வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா அதுக்கான எஜுகேஷன் பேஸ். 2 பேர் சம்பாரிச்சாதானே. 2 பேர் சம்பாரிச்சா கண்டிப்பா. நான் ஆதரிக்கிறேன். நான் எப்பவுமே வேலைக்கு போறதா பிடிக்கும். நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிருந்தா நான் பொண்ணே வேணாம்னு போயிருப்பேன். நீங்க வீடு கட்டுங்க, இன்டீரியர் ஒர்க் ஏன் காசு. ஓகே.
என்னங்க அது? என்னங்க போட்டோ அது? என்ன இளவியா இது? போச பாருங்க. இத தாலியா? ஐயோ. என்னம்மா இல்ல வேலைக்கு போலான்னு சொன்னனே. வேலைக்கு தான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. ஆ. அது கொஞ்சம் இரும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாந்தி வருது. மாந்தி எடுத்தாச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்கு போக முடியும். அப்படியா? ஆமா அட போய் பாவிகளா. வேலைக்கு சேர்ந்த உடனே 6 மாசத்துல லீவ் எடுக்கணும்ல. அப்ப 6 மாசத்துக்கு எதுக்கு போயிட்டுங்கறீங்களா? மென்டாலிட்டி லீவ் எடுக்கணும்ல நம்ம. மென்டாலிட்டி லீவ் இல்ல அது. மெட்டர்னிட்டி. தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா ஒண்ணும் புரியலையே. கர்ப்பமா காலத்து லீவ் அத எடுக்கணும்ல. ஓகே ஒரு வருஷத்துல அப்புறம் நான் திருப்பி போறேன். ஒரு வருஷம் கழிச்சு போலாம். 1 year later. ஏங்க ஆ. அந்த வேலை வேலை வேலைக்கு நம்ம குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்துச்சா? Year later. ஏங்க Guys, குழந்தை பிறந்த மாதிரியே இருக்கு. நானும் 8 மாசமா இருக்கும்னு நினைச்சேன். அந்த வேலை வேலை வேலைக்கு நம்ம குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. குழந்தைய பார்க்கணும் இல்லையா? குழந்தை சரி, சரி. கொஞ்சம் குழந்தை time கொஞ்சம் ஒரு வளரட்டும். கொஞ்சம் நான் பாத்துக்கிற அளவுக்கு வளர்ந்தவனு வேலைக்கு போலாம். அது தப்பு கிடையாது. கண்டிப்பா. ஏங்க யாருங்க உங்க டீம் எடிட்டரு? எடிட்டரை பார்த்தே ஆகணுமே. எடிட்டர் ஐயா பார்த்தே ஆகணும். என்ன கேப்? பாப்பாவுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இப்ப வேலைக்கு போவா? 2 வயசு ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு இது பண்ணி போகணும். அதெல்லாம் இருக்கா இல்லையா? இன்னும் ஒரு 4 அடுத்த மாசம் வருஷம் போவா? Guys, உண்மையிலேயே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா என்ன? நானும் தான் போயிட்டு வாமா மின்னல்ன்றோம். நீ போமா நான் பாத்துக்கிறேன். வீட்டுல இருந்து பத்திரமா நான் பாத்துக்கிறேன். நீ இதே கஷ்டப்படுற. 4 மாசம் நீ பொறுத்துக்க. 4 மாசம் 4 மாசத்துல நீ வேலைக்கு நான் போறது சரி, நான் okay. ஏற்பாடு பண்றேன். ஓகே ஓகே. Many months later. ஏங்க ஓகே சக்சஸ். ரெண்டாவது குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீ சொல்லுமா திருப்பி நீ வேலைக்கு சேர்ந்தனா One eternity later. ஏம்மா என்ன 2 குழந்தை பிறந்துருச்சு. ஆமா ரெண்டாவது குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. சரி இப்ப வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க. வேலைக்கு போறியா எப்படி? வேலைக்கு போனா 3வது. ஃபுல் சப்போர்ட் பண்றேன் உனக்கு நான். சொல்லு எங்கன்னு சொல்லு. நான் காலேஜ் முடிச்சே 10 வருஷம் ஆச்சு. என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு மறந்து போச்சு. அவன் ஒரு மாசம் விட்டு போனாலே அடுத்த செமஸ்டருக்கு என்ன பேப்பர் வரும்னு மறந்துடும். இப்போ போய் நான் வேலைக்கு சேர்ந்து அவன் 7 வருஷமா என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்பேன். Guys, ஒரு வருஷம் இப்ப நம்ம படிச்சு முடிச்சு 1 வருஷம் ஆனாலே 1 வருஷம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க? என்ன பண்ணீங்க? அதுக்காண்டி நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன், இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. படிச்சு முடிச்சோன்னே வேலைக்கு போடுமா? 1 வருஷம் லேட் ஆனா கூட முடிஞ்சு போச்சு. 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா சொல்லிடுவாங்க ஃப்ரெஷர்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம். குட் பாய்ஸ். நான் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். அதுகளே வச்சு வளர்த்து வாழ்க்கையை ஓட்டுமான்னு சொல்லுவான். அதை நான் கேட்டு வந்து உன்கிட்ட சொல்லி அழுகணும். அதுக்கு தானே. இல்ல அதுக்கு இல்லம்மா. அப்புறம் வேலைக்கு கல்யாணம் முன்னாடி வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னா சப்போர்ட்டிவாவே இல்ல. நீ எனக்கு அகைன்ஸ்டா தான் இருந்திருக்க. நான் என்ன பண்ற முடியும்? வீட்ல உட்கார வச்சிட்டு இல்ல. குழந்தைங்க இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? குழந்தைகளை பார்க்கணுமா இல்லையா? நீ என் வேலைய பாரியா. பழி வாங்குவேன். என்ன வேலைக்கு போய் பட் மண்டலத்தை உட்கார வச்சுக்காத. வேலைக்கு போயிரு நீ. பயமுறுது எனக்கு. வா பாத்துக்கிறேன் வா. வேலைக்கு போக மாட்டீங்க. வாழ்க்கை பூரா என் கூட தானே இருக்கணும். என் பிள்ளைங்களை வளர்த்து உனக்கு அகைன்ஸ்டா மாத்தி விடுறேன். எது மாத்தி விடுவியா? ஐயோ ஏன் வேலைக்கு அனுப்பியாங்க? வேலையாடா கொடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு. ஏமாத்திட்டல என்ன ஏமாத்திட்டு ஜாலியா இருக்க நீ இப்ப. நான் என்னடா ஏமாத்துறேன்? ஏமாத்திட்ட என்ன நம்ப வச்சு இது பண்ணிட்ட நீ வந்து நீ அப்ப. ஆமா நீ சுப்பிரமணியபுரம் சசிகுமார், நான் கஞ்சா கருப்பு, உனக்கு எதிராக கத்திய கொடுத்துட்டு வந்தேன். யாரா அவன்? கல்யாணம் பண்ணி வச்சல. கல்யாணம் எப்படா இருக்குன்னு கேட்ட. நல்லா இருக்கும் பண்ணுன்னா. நல்லா தானடா இருக்கும். பண்ணுன்னா ஒரு சண்டையா இருக்கு. சண்டைலாம் வரும்டா. என்னடா இது கொடுமையா இருக்கு? சினிமானா ஒரே லவ் சீனாவா வரும். ஒரு ஃபைட் சீன் வரும், கிளைமேக்ஸ்ல ஹாப்பி எண்டிங்கா முடியும். எப்பவுமே லவ் சீனா எதிர்பார்க்க கூடாது சுதாரு. புரியல எனக்கு. கடுப்பா இருக்கு எனக்கு. சண்டையா வந்துகிட்டு இருக்கு. எரிச்சலா இருக்கு எனக்கு இப்ப. டேய் வாழ்க்கைங்கிறது எப்பவுமே சுகர் கோட்டடா இருக்காரா? நீ இந்த மாமன் படத்துல வர்ற சிங்கராயரும் பவுனு கேரக்டர் மாதிரி இருக்கணும்டா. கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து அப்படி ஒண்ணா செத்து போகணும்டா. அதுதான் லைஃப். மாமன் மாமன் படம். மாமன் தான் இவரு சூரி. சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, இவங்க சுவாசிகா, அந்த லப்பர் பந்துல கூட இவர் அட்டகத்தி தினேஷுக்கு காரா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கல நானு. பார்க்கலையா? நல்லா ஞாயிற்றுக்கிழமை வாக்குல உட்காந்து நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு மதியம் வாக்குல அப்படியே உட்காந்து ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் எங்க இருக்கு? எதுல இருக்கு? G5ல இருக்கு. ஜிபேல இருக்கா?
அத போட்டு நல்லா ஃபேமிலி என்ஜாய் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி ஒண்ணு கூடுவியா? அதை விட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அட பாவிங்களா. அவனுக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்குல்ல இருக்கா? அப்ப அந்த படம் பாரு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். போட்டு பாத்துறானே. மாமன் படம் எதுல இருக்கு? G5 ஜி5 G5 மாமன் படம் ஜி5. ஓகே டேய் ரொம்ப திணறாத. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பாத்துக்க. போய் பாத்துறவா. தேங்க் யூ. ஓகே. நல்லா இருந்துச்சு படம். அது ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் என்ன கேரக்டரியா? நான் பார்க்கல கைஸ். ஒரு நீங்க பாத்துட்டீங்களா? போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானே என்ன? நான் ஃபுல்லா சோகர் ரீல்ஸ் முறையே தெரியுது. another word to my pain is my silent. ஐயோ என்னன்னு தெரியல கைஸ். இந்த மாதிரி இந்த கிரிஞ்சா இந்த மாதிரி மீம்ஸ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? அது ஹைலைட் ஆன வீடியோ தெரியுமா? நான் சைலண்டாக இருக்கிற ரீசன் நான் சைலண்டாக இருந்ததுமே நான் எதுவுமே கண்டுக்காம இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி. இல்லையே. ஐயோ ஒரு நிமிஷத்துக்கு நான் அனுப்புறாங்க. அவ சண்டை எதுவும் போடலையே. நம்ம வேற என்ன நடந்துச்சு இன்னைக்கு? எதுவும் நடக்கலையே. நான் சைலண்டா தானே வந்தேன். டிபியை பார்ப்போம். வாட்ஸ்அப் டிபியை கிளியர் பண்ணிட்டாங்க. டிபி எம்டியா இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு வீட்டுல செம்ம ஜாலியா இருக்க போகுது. ஓகே அவ்வளோதான். டிபி ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னா சரி ஓகே, இன்னும் ஒரு உலகம் போடுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். வாங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சீரிஸ் ஏதாவது எங்க பார்க்கலாமா? ஒய்ஃப் மாறிடுச்சு. பார்க்கலாமா? இல்லனா அந்த அவங்க புதுசா யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கலாம், சேர்ந்து பார்க்கலாம். பாக்குறேன். சரி வாங்க. ரொம்ப நார்மலா இருக்காளே. பிரச்சனை பெருசா இருக்கும் இருக்கேன். ஏங்க போட்டுறவா? நான் டீயா நான் ஹெல்ப் பண்ண வரவா உனக்கு? இல்ல நானே போட்டுக்கிறேன். நான் ஹெல்ப் பண்றேன். நான் போடுறேன். இல்ல நான் போட்டுக்கிறேன். நீ இரு, நான் டீ போட்டேன். நீங்க இருங்க. கன்ஃபார்ம். இதுதான் பிரச்சனை. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இப்ப ஆரம்பிக்கிறது நானும் ஆரம்பிச்சிடலாமா? லாஸ்ட் வீடியோல அந்த சொசைட்டி பாவங்கள்ல கேரக்டர் உள்ளே பூந்து போயிட்டாவில்ல, பூந்து கேரக்டராகவே வாழ்ந்துட்டாவ. பாத்தீங்களா ஏதாச்சும்? எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டானே. எதுவுமே கப்பு பிளேட் வரைக்குமே ரியல் கிடையாது. எதுவுமே ரியல் கிடையாது. திக்குன்னு இருக்கு. ரொம்ப திக்குன்னு இருக்கு. இப்ப பிரச்சனை எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு ஆரம்பிச்சிடலாம். என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்லையா? சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி என்ன ரீல்ஸ் தான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன், பார்த்தேன். என்னங்க ரீல்ஸ் பாக்குறீங்களா? நான் ரீல்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்களா? அது எப்படி பாக்குறீங்க? அவ்வளவு தொடங்கிருச்சா? பாப்பேன். மொத்தமா சேர்த்து வச்சு பாப்பேன். நானு சேர்த்து வச்சு பாப்பீங்களா? இல்ல அது ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தேன். எனக்கு யாருமே இல்ல. எனக்குன்னு யார் இருக்கா? நான் தனியா தானே இந்த உலகத்துல வந்து சர்வை பண்ணி ஆகணும். எதுக்கு நான் வந்து உங்களோட சேர்ந்து வாழ்ந்து? சரி அதை விடுங்க. எல்லாம் சொல்லிட்டு அதை விடுப்பா. உனக்கு நீ சொல்லுவா மாதிரி விஷயத்த சொல்லு. நீயா மாறு. நீ வந்து நீயா இல்ல. இப்ப என்ன நானா இல்ல? நீ மாறு. அதான் எனக்கு என்னன்னு எனக்கு என்ன நானா இல்லன்ற நான் அப்ப உங்களுக்கு நீ சொல்லு. என்னன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? சொல்லு. அவ்வளவு ரீல்ஸ் அனுப்புறேன். எல்லாத்தையும் நீங்க எப்ப பாத்திருக்கீங்க? அவ்வளவுக்கு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அத விடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் அனுப்பி விட்டுருந்தேன். அதுல நான் உங்களுக்கு ஹார்ட் இன் ஷேப்ல அப்படியே ட்ரை கிரேப்ஸ் டிசைன் பண்ணி அனுப்பி விட்டுருந்தேன். அத நீங்க பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணல. வண்டியில போகும்போது குளுங்க எல்லாம் எல்லாமே உள்ள போயிடுச்சு. குளுங்க உள்ள பசி எல்லாம் நான் தின்னுட்டேன் எடுத்து. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சொல்லலாம்னு வந்தேன். அதுக்குள்ளே ரீல்ஸ்ல வந்தனே நீங்க சொல்லலையே. நீங்க வந்தோடனே அப்படியே வந்து அப்படியே வச்சிட்டு அப்படியே யூனிட் டயர்டா இருக்கேமா. நான் போய் சோஃபால படுத்துக்கிறேமா. அப்படியே நான் ரீல்ஸ் பாக்குறேமா, போன் பாக்குறேமான்னு போனீங்களே. வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் வந்தோம்னா டே எப்படி இருந்துச்சு, சாப்பிடுறதுன்னு கேட்டியா? ஆமா டே எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க. சொல்லிடுமா நான் வச்சிருக்கேன். அது நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா இல்லம்மா நான் பாக்கலமா பார்த்தம்மான்னு சொல்லுவேன். சும்மா நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. எரிச்சலாயிரும் பாத்தீங்களா? சர்ப்ரைஸ். அப்ப சர்ப்ரைஸ்னு வேற எழுதி வைக்கணுமா நானு? இன்னுங்க லவ் காட்ட தெரியலனா ஓகேங்க. அதுக்காக இப்படிலாம் நான் உட்கார்ந்து இதுக்கு பேர் லவ்னு பேர் வைக்க முடியுமா? வேணும்னு பண்ணலாமா? வேணும்னு பண்ணலையா? வேணும்னு பண்ணல. என்ன நீ கன்சிடர் பண்ணல? என்ன கன்சிடர் பண்ணனும் இப்ப உங்களுக்கு? யாருக்காச்சும் லவ் பண்ணியோ இல்ல ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் ஆகியோ யாருக்காச்சும் சண்டை போடாம இது வரைக்கும் யாராவது சண்டை போடாம இருந்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ எனக்கு சண்டை போடாம ஸ்மூத்தா போகுது அப்படி எவனாச்சும் இருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல டிபி ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்குன்னு யாருமே இல்ல. அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே வேணாங்கன்ற. டிபி ரிமூவ் பண்றனால இப்ப என்ன இதுதான் இப்ப டைவர்ஸ் ஆகிட்ட மாதிரி நினைச்சிட்டே நீ. அதுதாங்க அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் டைவர்ஸ். டிஜிட்டல் டைவர்ஸ். டிஜிட்டல் டைவர்ஸ் பண்ணிட்டேன் உங்களை. நீ வேணா அப்ப மாசத்துக்கு 50 வாட்டி நடக்குமே டிஜிட்டல் டைவர்ஸ். இனிமே நான் எங்க எஃபோர்ட் பண்ணனும்? எல்லா எஃபோர்ட்டும் நானே போட்டா நீங்க எப்ப போடுவீங்க?
எப்படிதான் முடிக்கணும் பிரச்சனையா சொல்லு, நீயே சொல்லு. எப்படிதான் பிரச்சனையை என்ன முடிக்கணும்? நான் ரீல்ஸ் அனுப்புவேன், அதை பூரா பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன். நான் ரியாக்ட் பண்ணேன். என்ன தலையில அடிச்சுக்கிறீங்க? இல்ல தலையிலமா என்ன எதுவும் வீங்கி இருக்கா? என்ன ஆச்சுங்க? எதுக்கு அழுகுறீங்க? எங்க வருங்க? எதுக்கு அழுகுறீங்க? அழுகாதீங்க. நடிப்பு இருக்கு, நடிப்பு. ஏங்க, என்னம்மா வெளியில வாங்கங்க. எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். உட்கார்ந்திருப்பீங்க? வரேம்மா. வெஸ்டர்ன் டைல கண்டுபிடிச்சே கூட அவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த இந்தியன் டைல போட்டு இப்படி உட்கார வச்சிருந்தீங்கன்னா உடனே வந்திருப்பீங்க. வெஸ்டர்ன் டைல போட்டு நல்லா சொபிஸ்டிகேட்டடா வச்சு கொடுத்தவனே Sophisticated. உள்ளே போன் பார்க்க வேண்டியது. வெளிய வந்து தொலைங்க. வரேன்னு. வாங்க வெளிய. ஏங்க என்ன உனக்கு? எதுக்கு நீங்க பாத்ரூம்லயே உட்கார்ந்திருக்கீங்க? நான் ஏற்கனவே வீடியோலயே கேட்டேன். ஏன் கக்கூஸ்லயே உட்கார்ந்திருக்கீங்க? கைஸ், ரெஸ்ட் ரூம் போனா பசங்க ரொம்ப நேரம் உள்ள உட்காந்துருப்பாங்க சொல்லுவாங்க. அது உண்மையா என்ன? நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் உள்ள உட்காந்துருக்கீங்களா, இல்ல அது உண்மை இல்லையா, பொய்யா சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் வேணும். சொல்லுங்க. போம்மா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அத வேணா நீ போ. சொல்லுங்க. யார்? வெறியா பாத்ரூம்ல என்ன பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. வெறிய கலப்பாத. இருத்தஞ்சு நமக்கு வேற மாதிரி ஆயிரும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷனை உட்கார்ந்து நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு மீ டைம் இல்ல தெரியுமா? அந்த வீட்ல அவங்கள எல்லாருக்கும் ஒவ்வொரு மீ டைம் இருக்கு. எனக்கு என்ன மீ டைம்? ஆபீஸ் போனா வேலையா பாக்கணும்ங்கறாங்க. திருப்பி பைக்ல வந்து வீட்ல வந்து உட்கார்ந்தவனே டிவி போட்டா டிவி ரிமோட் புடிங்கறீங்க. மீ டைம். போனே என்ன நோண்டறீங்கங்கறீங்க. போன நோண்ட கூட சரி ஒண்ணா வந்து நோண்டன்னு பார்த்தா சீ உங்களுக்கு இதே இல்லையா? ஒரு வீட்ல என்ன திட்டுற நீ வர? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைக்கறான்? சரி எங்கயுமே பார்க்க முடியலையேன்னு ஒளிஞ்சு மறைஞ்சு வந்து ஏதோ வேற மாதிரி பலான படம் பாக்குற மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கேன் நானு. ரொம்ப ஓவரா புரியல என்னங்கறேன் நானு. மீ டைம்ல கைய வச்சா வேற மாதிரி ஆற பத்தியா? மீ டைம். பேசினதெல்லாம் கரெக்ட். சரி. இது என்ன வீடியோ? ஹவுஸ் வைஃப் வீடியோ. ஹவுஸ் வைஃப் பாவங்க எல்லாம் புருஷனோட பிரச்சனையை பத்தி எதுக்கு பேசுறீங்க? உங்களுக்கு இதே வேலையா? இதுல கூட எங்க பிரச்சனை டாபிக் மாதிரி போயிட்டீங்களே. ஒரு பிரச்சனை டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. ஹவுஸ் வைஃப் பாவங்க ஹவுஸ் வைஃப் பண்ற கஷ்டத்தை சொல்லுங்க. ஏங்க என்னம்மா? என்னங்க இன்னைக்கு டே என்னங்க அதுக்குள்ள வைஃப் பாக்குறாங்க? போனே அப்புறம் ஷூட்ட முடிச்சிட்டு சாப்பிட்டோம். கார் ஓட்டிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணல. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற எதுவும் வந்தேன் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்றது? எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல எதுவும் வாங்கல. எதுவும் வாங்கலையா? என்ன உஷா வாங்கண்ணா. சுதாருங்க அண்ணா உள்ளதானா வந்துட்டானா? வந்துட்டான் இப்பதான். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி. டேய் ஆடா, என்னடா ஈஸியா இருப்பகிட்ட ஏதோ வேலைன்ட்டு போனியாமா? பசங்க இது சொல்ல கைஸ் வேண்டாம். என்னலாம் Easy ஆ என்ஜாய்மெண்டா இல்ல முடிச்சிட்டு நாங்க ரொம்ப நேரம் போன் நடத்தி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சரி பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருந்ததுடா. என்னையான என்ஜாய்மெண்ட் உள்ள அங்க வந்து அது 3 பால் ஏதோ ஒன்னு கேக்கல. ட்ரெஸ்ல செஸ்ரா. ட்ரெஸ்ல செஸ். அதாவது ட்ரெஸ்னா 3, லிச்சஸ்னா பால். 3 பால். அதான் அத கைஸ், நம்ம கூட எப்பவுமே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மொக்க விஷயத்துக்கும் மொக்க விஷயத்தை அவ்வளோ ஹைப் கொடுப்பாரு. அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்க? மொக்க விஷயமே இருக்காது. யாச்சும் முதல்ல அதுக்கு ஹைப் கொடுப்பாருங்க. போட்டு கொடுத்தாங்க பாரு, மேல கிரீம் வச்சு செம்ம டேஸ்ட். ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுருப்பாங்களே, செம்மையா இருந்தது. செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. அத சாப்பிட்டுடா. சாப்பிட்டோட சும்மா இங்க இருந்து இது வரைக்கும் இனிக்குது. இனிக்கு புடிச்சிட்டு ஏடா போறான் பக்கத்துல பார்த்தா அங்க கோகார்ட் போனியா? டேய் என்ன விட்டுட்டு போயிட்ட பத்தியா? சரியான மன். அடுத்த நம்ம டீமா போவோம். போனடா ஒருத்தன் வந்து குறுக்க விட்டுட்டு மறிச்சிட்டே இருந்தான்டா. அவன் அந்த 2வது பெண்ட்ல போட்டு திருப்பி அவன ட்ரிப்ட் அடிச்சு ட்ரிப்ட் அடிச்சா வண்டி ஸ்லோ ஆகுங்கறாங்க. ஆமா ஸ்லோ ஆகும். நம்ம வெயிட்ட பொறுத்து தான். அதுக்காகவே வெயிட்ட குறைக்கணும்டா. ஆமாடா குறைச்சு அடிச்சு ஓட்டனா ஜாலியா இருக்கும். ஒருத்தலாம் இப்படியும் ஓட்டுறான் வண்டிய. ஓட்டு சரியான கூத்தா போச்சு. நான் முடிச்சிட்டு நீ கார் ஓட்டுறதே கோகார்ட் மாதிரி ஓட்டிட்டு எடுத்துட்டு போ டக்குனு. அப்புறம் ஆஹா இது வந்து கோகார்ட் கிடையாது, நம்ம நார்மல் கார். அப்புறம் அத அப்படியே ஓட்டு. சரி என்ன டீ சாப்பிடுவோம் வரியா? சரி நான் போறேன். டீ போறேன் நான் இங்க. இல்லம்மா நான் கிளம்பற வேலையா இருக்கு. சரி அப்ப நாளைக்கு வரேன். சரி சும்மா எல்லாம் பாத்துட்டு போலாம். ஓகே பைமா கைமை கத்திட்டு போகுது. என்ன சூனியக்காரி? என்ன சூனியக்காரின்னு சொன்னீங்களா? அப்ப நான் என்ன உங்க குடும்பத்துக்கு என்ன செய்வன வச்சிட்டேன்? நான் எலும்புச்சம்பளம் வந்துச்சு வச்சனா இல்ல மண்டோட கொண்டாந்து உங்க தலைமையில வச்சனா? வாய்ஸ் குறமல. என்ன டோன் குறமல. என்ன டோன் குறைக்கணும்? நான் என்ன இப்ப தப்பா சொல்லிட்டேன்? நீ இந்த என்ன சூனியக்காரின்னு சொல்றீங்கல்ல? சிரிச்சிட்டு போறியே. என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்னங்க அவ்வளவு எரிச்சலா வருது? என்கிட்ட பேசிங்க உங்களுக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. என்ன நம்ம பேசிட்டே இருக்கேன் நானே. அவாஸ் யுவர் டேன்னு கேட்டேன்ல, நீங்க என்ன பண்ணீங்க என்கிட்ட? போலாமா வந்தமா அப்படினு போயிட்டீங்க. என்ன மேட்டர்னா அவன் கார் நாங்க கோகார்ட் போயிருக்கோம். நான் எப்படி ஓடுறான்னு தெரியும். அதனால நீ எல்லாம் மிஸ் பண்றேன்னு சொல்லி அத மேட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. அதனால 1 மணி நேரம் பாட்காஸ்ட் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. உங்ககிட்ட நான் பேச முடியாதுமா. சில விஷயம் உனக்கு தெரியாது இல்லம்மா. எனக்கு தெரியாதா? தற்குறின்றீங்களா? தற்குறின்னு அவன சொல்லுங்க. தற்குறின்றீங்க. அதான்
என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியலன்றீங்க. ஒரு நிமிஷம். ஹலோ சொல்றா. டேய் F1 படம் பார்க்கணும்னே போமாடா. போலாம் ஐமேக்ஸ்ல இருந்தா போடுறா. ஐமேக்ஸ்லயா? சரி ஓகேடா ஐமேக்ஸ்ல போ. ஐமேக்ஸ்ல போ. F1 படம் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. F1 3 பார்ட்டுமே நான் பார்த்தது இல்லை. பட் F1 லாஸ்ட்டாக வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கணும். மறைக்காத, முன்னாடியே பிளான் பண்ணதுதான். அதனால தான் வந்து கேக்குறாங்க போன்ல. என்ன கேக்குறாங்க? இப்ப என்ன F1 படத்துக்கு போறீங்க? F1 படத்துக்கு போறேன். F1னா என்ன? ரேஸ், கார் ரேஸ் படம். கார் ரேஸ் தானே. கார் ரேஸ் எனக்கு தெரியாதா? எனக்கு புரியாதா? என்ன கூட்டிட்டு போனா என்ன? கூட்டிட்டு போறதுக்கா நான் நம்ம கார் மாதிரி இருக்கும், அந்த கார் எடுத்துட்டு ஓட்டி நம்ம ரேஸ். கார் மாதிரி இருக்கு. வேற கார் ரேஸ். இந்த கார் ரேஸ் வந்து தரையோட தரையா இந்த இருக்கும். கார். வீல் இருக்கும். இப்படி உட்கார்ந்துகிட்டே ஓட்டுற மாதிரி ஸ்டீரிங் இருக்கும், கார்ல எல்லாமே தான் இருக்கும். எல்லாமே இருக்கும்னா சொல்லாதம்மா. கருப்பு சப்பட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரோட்டா இருக்க மாதிரி. அப்ப வாங்க இங்க இருக்க ரோஹினி தியேட்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். ஐமேக்ஸ்ல தான் பார்க்க முடியாத. ஐமேக்ஸ்ல நல்லா இருக்கு அது பார்க்கிறதுக்கு. ஐமேக்ஸ்ல போய் பார்க்கணுமா? ஐமேக்ஸ்னா என்ன? இப்ப நான் வந்து ஐமேக்ஸ்னா என்னன்னு உனக்கு நான் சொல்லலாம். அது வந்து திருப்பி சொல்லும்போது எனக்கு தெரியலையே, நீ திருப்பி வம்புக்கு மாதிரி நீ கேக்குற. நீ எல்லா டைமும் வந்துகிட்டு கேக்குறேன். சில டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேச முடியும், சில டாபிக் வைஃப் கூட தான் பேச முடியும். ஃப்ரெண்ட் கூட பேச கண்டிப்பா. ஏன் கூட பேச டார்ச்சர் பண்ண கூடாது பாத்துக்க. அதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நீங்க வந்து வைஃப ஃப்ரெண்டா பார்க்கணும். அப்படி சூப்பர். பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரே சொல்யூஷன் தான் இதான். கடவுளே, ஐயோ கிளம்புறீங்க இப்ப? பாத்துக்க. நான் போலாம், நான் வீட்ல தான் இருக்கேன். போலையா? கால் பண்ணி சொல்லிருங்க வாங்க. ஹலோ மச்சான், கிங்டம்னு ஒரு படம் வந்திருக்குடா. டேய். அம்மா வைரா, நீ போன விட முதல்ல. நீ வாடா. வரடா, நீ போன விட. தேவரா கொண்டா வந்திருக்கான்டா. தேவரகொண்டா வந்து தேவரகொண்டா படத்துன்னு போயிட்டு. ஏம்மா நீ அறிவாளிதாம்மா. உன் அறிவு யாருக்கு உன்னை தங்கம். ஐயோ guys, இந்த வீடியோஸ் நிறைய அருமையான வீடியோஸ் தான் guys. எல்லா வீடியோஸுமே மாசம் தான் பண்றாங்க. தேவரகொண்டா